இந்த பழம் தெரியாது உண்மையா சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. பயத்தில் போகல பாருங்க, பழம் புளியோட என்ன என்னது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஒரு பயங்கர காடு, பெருங்காடுன்னு சொல்லலாம். அப்படியான இடத்துல நிற்கிறோம். இங்கே பாருங்க எப்படி காடு. இந்த காட்டுக்கு ஏன் நிற்கிறீங்கன்னு கூட யாரும் கேட்கலாம். ஆனால் இருந்தாலும் என் வாழ்க்கையில் இந்த வயசு வரைக்கும் சாப்பிடாத ஒரு பழம் இன்றைக்கு நான் சாப்பிட போகிறேன். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை நான் இப்போ காட்ட மாட்டேன். அந்த பழம் இப்போ என் கையில் இருக்குது. இதுவரைக்கும் இந்த வயசுக்கு நான் சாப்பிடவே இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் இதில் வந்தவங்க சொன்னாங்க, இந்த ஊர்க்காரருக்கு கூட தெரியாதாம் இந்த பழத்தின் டேஸ்ட்டும் தெரியாதாம், இந்த பழம் இந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது. நாங்கள் தூரத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம் இந்த இடத்த பார்க்குறதுக்கு, இந்த பழத்தை பார்க்குறதுக்கு, இந்த பழம் சம்பந்தமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பழம் சம்மந்தமாக தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பழத்தை நாங்கள் ஒரு இடக்கட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். இது எந்தெந்த இடத்தெல்லாம் கடந்து நாங்கள் இந்த பழம் பார்க்குறதுக்கு, இந்த பழத்தை சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறோம்ன்றதெல்லாம் நீங்கள் இதில் பாருங்கள். மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெறுவாங்க. வாங்க பார்ப்போம். நாங்கள் இப்போ விஸ்வமடுக்கால போய்கொண்டிருக்கிறோம். விஸ்வமடு பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படியான இடம் உண்டு, அவ்வளோ அழகான ஒரு இடம். விஸ்வமடில் இப்போ கடைகள் எல்லாம் கூடுதலான கடைகள் வந்துட்டு, நாங்கள் உங்களுக்கு தெரியும் சாப்பாட்டு கடையிலிருந்து எல்லாம் சாப்பாட்டு கடை, பலசர கடையிலேருந்து எல்லா கடைகளும் ஓரளவு இந்த விஸ்வமடிலே பொருட்களை வேண்டக்கூடிய அளவுக்கு இங்கே வந்துட்டு, அதை மட்டும் இல்லாமல் ஒரு பெட்ரோல் செட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பெட்ரோல் செட் ஒன்று தான் இருக்கிறதால இதில் கொஞ்சம் கஷ்டம். பக்கத்தில் இல்லை, ரெண்டு பரந்தனுக்கு வரணும் அல்லது புதுக்குடிக்கு போகணும். சரி, நாங்கள் விஸ்வமிக்கிறது உங்களுக்கு தெரியும் முல்லைத்தீவு ரோட், பரந்தன் முல்லைத்தீவு ரோட்டில் மூங்கிலாரண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. மூங்கிலாரண்டா ஆறாக இருக்கிறது இல்லை, மூங்கில் ஒரு ஆற்றோடு சேர்ந்த மூங்கில் மரங்கள் நிறைய இருக்குது. அதால் தான் மூங்கில் ஆரண்டு சொல்லி இதுக்கு பேர் வந்திருக்குது. ஆனால் ஒரு பிரபலியமான ஒரு இடம் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த இலையெல்லாம் சின்ன சின்ன இலையெல்லாம் மெல்லிய இலைகளாக இருக்குது பாருங்கள். இந்த மூங்கிலாறுன்றது இதுதான். இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு இந்த இடம் இந்த இடத்துல நீங்களும் பார்த்தீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க அப்படியே போவோம். நாங்கள் மூங்கிலாறு பகுதிக்கான வயல்வெளிக்கெல்லாம் போய்கொண்டிருக்கிறோம். அவ்வளோ அழகான முறையில் பச்சை பசிலன்னு இருக்குது வயல் பாருங்கள். 2 பக்கமும் வயல் தான் இந்த இடத்துல. இன்னும் எல்லா இடத்துலையும் வெட்டு தொடங்கிட்டு, இந்த இடத்துல இன்னும் வெட்டு தொடங்கலை. ஏன்டா இன்னும் இது நான் நினைக்கிறேன் இன்னொரு 20 அல்லது 25 நாள் போகணும், பயிராகணும். பயிராண்டா காயணும், நெல் காஞ்சி வரணும், அப்போ வெட்டலாம். சரி, இப்போ நாங்கள் உடையார்கட்டுக்கு வந்துட்டோம். உடையார்கட்டும் ஒரு நல்ல இடம், அழகான இடம். உடையார்கட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லாருமே இந்த இடத்த கடந்து போனாக்கள், எல்லாருமே என்று சொல்ல முடியாது, சிலர் வரல, புலம்பெயர்ந்திருக்கிற உறவுகளை நாங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாருக்கும் இந்த இடம் உடையார்கட்டுன்ற ஒரு இடம் தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல தான் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். இதில் பெரிய ஒரு மகா வித்தியாலயம் இருக்குது. அதுக்கு எதிர்பக்கமாக வள்ளிப்புணம் தெரியாதாக்கள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா வள்ளிப்புணம்ன்றது நாங்கள் கடைசியாக பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த இதுக்குள்ளே. இப்போ இனிய வாழ்வு இல்லத்தை கடந்து தான் நாங்கள் போகிறோம். ஆனால் இதுக்குள்ள ஒரு முக்கியமான இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம் செஞ்சோலை படுகொலை என்று சொல்லி நாங்கள் அறிஞ்சிருப்போம், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இந்த இடத்துல தான் அந்த இடம் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த இடத்த கடந்து தான் போய்கொண்டிருக்கிறோம். நாங்கள் இப்போ புதுக்குடியிருப்பு கிட்ட வந்துட்டோம். புதுக்குடியிருப்பு உங்களுக்கு தெரியும். புதுக்குடியிருப்பு யுத்தத்தின் தரமட்டமாக இருந்த ஒரு இடம். கடைசி நேரம் நாங்கள் கடுமையான கஷ்டத்தை அனுபவித்த இடம் புதுக்குடியிருப்புலேயும் உண்டு. புதுக்குடியிருப்பு இப்போ நீங்கள் முதல் பார்க்குற மாதிரி இல்லை. இப்போ நல்ல ஒரு இடம், வசதியாகவும் கட்டிடங்கள், கடைகள் என்று நிறைய இந்த இடத்துக்கு வந்துட்டு, உதாரணத்துக்கு சொன்னால் கமர்ஷியல் பேங்க், HMB, பீப்புள்ஸ், பிஓசி, இப்படி எல்லா பேங்குகளும் இங்கே வந்துட்டு நிறைய கடைகள், நாங்கள் முதல் பார்த்ததை விட நிறைய கடைகளும் முதலீடுகளும் சொல்லி நல்ல இடமா, ஒரு சிறந்த இடமா புதுக்குடியிருப்பு இப்போ வந்துட்டு. புதுக்குடியிருப்பை நீங்கள் பார்த்தீங்கண்டா இப்போ கனாலத்துக்கு புறவாராக்களுக்கெல்லாம் துவைச்சி போடும் இங்கே இடத்த பார்த்தோன்னே. அந்த அளவுக்கு புதுக்குடியிருப்பு மாற்றம் அடைஞ்சிட்டு வளர்ச்சி அடைஞ்சி வார எங்களோட நாடு, எங்களோட தேசம்ன்றதில் இதுக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி.
ஏனெண்டா புதுக்குடியிருப்பு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுக்குடியிருப்பு தெரியாதாக்கள் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. நாங்கள் மன்னாரில் இருந்தவங்களுக்கு கூட புதுக்குடியிருப்பு தெரிஞ்சது என்றால் அதெல்லாம் கடந்து தானே நாங்கள் போனாங்க. புதுக்குடியிருப்புக்கால அடி வேண்டி தான் ஓடி போனாங்க அங்கால. நாங்கள் முள்ளிவாய்க்காலுக்கு போனதே புதுக்குடியிருப்பை கடந்து தான். கன பேர் வந்து இடைக்கால எல்லாம் நீங்கள் போயிருக்கலாம், இல்லையாண்டு இல்லை. நாங்கள் எல்லாம் புதுக்குடியிருப்பை கடந்து தான் போனாங்க. புதுக்குடியிருப்பை கடந்து தான் நாங்கள் போய்கொண்டிருந்தாங்க. பாருங்கள் எப்படி அழகான ஒரு இடமா இப்போ புதுக்குடியிருப்பு வந்துட்டு. கடையில் பாருங்கள் இவ்வளோ கடைகள், இவ்வளோ கட்டிடங்கள், இதெல்லாம் மறக்க மாட்டீங்க நீங்கள் நினைக்கிறேன். இந்த இடமெல்லாம் எப்படி இருந்தது, எப்படி இருக்குது. உங்களுக்கு எல்லா இடத்தையும் நாங்கள் காட்டணும். இப்போ உதாரணத்துக்கு இந்த எங்களோட வன்னி பகுதியில் எல்லா இடத்தையும் நாங்கள் காட்டி உங்களுக்கு வீடியோ போடணும் மட்டும் நினைக்கிறோம். ஏன்னா கிராமங்கள் எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கத்தானே வேணும். இப்போ வந்து நாங்கள் போகிறது விடிய வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நான் சொன்ன ஏற்கனவே ஒரு பழம் ஒன்று நாங்கள் கொடுங்க போகிறோம். இந்த பழம் வந்து வன்னி காட்டில் இருக்குது, யாருக்குமே தெரியாது. வன்னி காடுன்றது வந்து எங்களை வந்து வாழ வச்ச ஒரு இடம். அதை வந்து யாராலையும் மறக்கவும் இயலாது. அப்படி ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். அது நெடுங்கேணி காட்டுக்கு போகிறோம். புதுக்குடியிருப்பு டவுன் வந்து சந்திக்கு வந்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்கிற சந்தி எப்படி இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வரும். இப்படி இடமா புதுக்குடியிருப்புன்னு யோசிப்பீங்க. புதுசாக பார்க்குறார்கள் சில புதுக்குடியிருப்பில் இருக்கிறவங்களே இதை பார்த்தோன்னு யோசிப்பீங்கள்ட்ட எங்கள் இடம் இவ்வளோ அழகாக இருக்குண்டு. உண்மையில் அழகு தான். புதுக்குடியிருப்புன்றது தனி அழகு. அதை யாராலையும் சொல்லவும் இல்லாது, மாற்றவும் இல்லாது. அவ்வளவுக்கு நல்ல இடமா இருக்கிறது தான் புதுக்குடியிருப்பு. சரி வாங்க, அப்படியே தொடர்ந்து வாங்க. கேப்பாப்ளவுக்கால போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், கேப்பாப்ளவில் வந்து இது ஒரு இடம் வந்து ஒரு வயல் வெளியான இடம்தான். அவ்வளோ அழகான முறையில் வயல்கள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட நாளைக்கே சில காணிகள் வெட்டிட்டாங்க, சில காணிகள் வெட்டுப்படலை. ஏண்டா எல்லா காணியும் வெட்டக்கூடிய நிலையில் இல்லை. சிலது வந்து பிந்தி விதைச்சிருக்கலாம், சிலது முந்தி விதைச்சிருக்கலாம். அதால் இந்த இடத்துல கணக்கு வெட்டல் இதெல்லாம் பச்சையாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் காயணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாலம் ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. மேலே அழகான பாலம் ஒன்று, தண்ணியெல்லாம் நின்று போகக்கூடிய மாதிரி குளத்திலேருந்து வான்கதவு திறக்கிற மாதிரியே அந்த சைட்லேயே கட்டியிருக்கிறோம். இதை பார்த்திங்கன்னா நீங்களும் ஆசைப்படுவீங்க. இதில் வந்து நாங்கள் ஒரு நாள் போகக்குள்ள நிறைய பேர் குளிச்சு கொண்டு நாங்கள் படிகள் வந்து வாகனத்தெல்லாம் விட்டுட்டு பார்க்க எல்லாருக்கும் குளிக்கணும் போல் இருக்குது இந்த இடத்த பார்க்க. அந்த அளவுக்கு அழகான ஒரு இடம். இந்த சந்தியை பாருங்கள், இது எல்லாமே தெரியும். மரங்கள் அதுலேருந்து இப்போ அங்கால பக்கம் இதெல்லாம் வந்து ஒரு பூங்காவாக மாற்றக்கூடிய ஒரு இடங்கள் தான் இந்த இடம் எல்லாம். ஆனால் அப்படியே எங்கள் ஏக்களை அதை கவனிக்கிறலானே. பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம். கருங்காலி மரங்கள். இப்போ பாருங்கள், நாங்கள் போய்கொண்டிருக்கிறது முல்லைத்தீவு நெடுங்கணி பாதைக்கால் போய்கொண்டிருக்கிறோம். இது எவ்வளோ பெரிய அடர்ந்த காடுன்றது இப்போ ஓரளவு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மாட்டேங்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டுக்கு வந்து பெருமரங்கள், கருங்காலி மரங்கள் என்று சொல்லப்படுற பெரிய மரங்களும் கூட இருக்குது. கருங்காலி மரங்கள்லாம் சில ஆலய தேவைகளுக்கு அனுப்பினோம். அதுலேயும் வந்து சில கடவுள் சக்திகள் இருக்குதுன்னு சொல்லி சிலர் வந்து கழுத்தில் எல்லாம் மாலையை அணிஞ்சிருக்கிறோம். சில ஒரு சொல்கிறது இந்த தாயக்கட்டத்தை எல்லாம் செய்து போட்டிருப்பாங்க. அருணாக்குடியில் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அப்படியெல்லாம் நான் பார்க்குறேன். அப்படியான ஒரு பெருங்காட்டுக்கெல்லாம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். என்னத்துக்கு போகிறோம், என்னத்தை காட்டப்புறம் உங்களுக்கு முக்கியமான பொருள் வந்து எல்லாம் பார்க்க போகிறோம். 2 பேர் வந்து கேமராவை பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க போனுகளை. என்னது பப்பிளா? என்ன பழம்டா? பப்பிள் பழமா? பப்பிள் பழம். இங்கே பாருங்க, பப்பிள் பழம் காட்ட வந்துட்டு ஆக்களை பாருங்க. பப்பிள் பழம் பண்ணாலே எப்படியாட்டு தெரியாது. சரி, இப்போ நாங்கள் பப்பிள் பழத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். இவங்க சும்மா சண்டை பிடிச்சி கொண்டு நிற்கிறாங்க. பப்பிள் பழம் அப்படியாண்டு. இதில் இதை இங்கேடா. இதுதானே இந்த இருக்கு. இது பழம காயாது. இது இல்லை கொடியாக தான் இருக்கு. இங்கே பச்சை கொடி. இங்கே பாருங்க, இதுதான் அந்த பப்பிள் பழம். இங்கே பாருங்க, இதுதான் பப்பிள் பழம் பண்ணுறது. இது சாப்பிடலாமாம். எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா இது காய்க்கும்? இப்போ சூம் கண்ணி காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த ஆடிக்கொண்டிருக்க காற்றுக்கு சூமில் தெரியுதா? இதுதான் அந்த வெப்பிள் பழம் என்று சொல்கிற பழம். இது வந்து பாருங்க,
இங்கேருந்து எப்படி வந்து காட்டுறதுக்கே கூட்டியிருந்த நீங்கள் வெப்பிள் பழத்தை காட்டுறதுக்கு வெப்பிள் பழம் தெரியாது அம்மாக்கு. பேசாமல் பருத்தி முட்டை கூட உள்ளே இருந்திருக்கலாம். அங்கே பாரு வேலைண்டா. இங்கே தானுங்க. இது வந்து ஒரு கரடி காடாம். ஆனால் ஜானை அடித்த மாதிரி தான் இருக்குது இந்த பாதையில். காலால் அடித்தா அப்படி இருக்கு. இப்போ இந்த யானை வார பாதை தேவையில்லாமல் நான் வீட்டில் இருந்தேன் நிம்மதியாக இந்த கூட்டி வந்து பாரதி என்ன செய்கிற வேலை. இப்போ இதுக்கு ஒரு பாதை ஒன்று போகுது. என்னத்துக்கு எங்கே போகுதுன்னு தெரியல. ஆனால் அந்த வெப்பிள் பழம் எதுக்கு கிடக்குன்னு பார்க்குறதுக்காக தான் போகிறோம். கரடி வந்தால் நான் வீடியோவோடே நிற்கிறேன். கரடி வந்தால் உங்களுக்கு காட்டுறேண்ணா. கரடியும் இருக்காமன்னு சொல்கிறாங்களுக்கு நான் காணலை. நான் அந்த வெப்பிள் பழத்தை தான் உங்களுக்கு காட்டுறதுக்காக உள்ளுக்கு வரேன். பார்த்து தான் போகணும். காணல இந்த இடத்து காணல. பயமாக இருக்கு உள்ளுக்கு போ. இங்கே இந்த சாப்பிட்றேன் பாருங்க. என்னடா டேஸ்ட்டாக இருக்கா? இங்கே டேஸ்ட்டாக இருக்கா? இதுதான் அந்த வெப்பிள் பழம். என்னக்கா ஆம்புலன்ஸ் வராது. இதான வெப்பிள் பழம். வெப்பிள் பழம் வெப்பிள் பழம் வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாம். இந்த வெப்பிள் பழத்தை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் நான். இப்போ பாருங்க பிடிங்கிட்டாங்க. இஞ்சி வருங்க பாருங்க. நான் எறும்பு எறும்பு இஞ்சி வருங்க. அடா பாவி பார்த்தீங்களா? இதுதான் வெப்பிள் பழமா? டேஸ்ட் பண்ணி பாப்பா. முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி என்ன சாப்பிட போகிறார். நண்பன் இதுக்கு முதல் எத்தனை சாப்பிட நீங்கள்? நான் ஒவ்வொரு வருஷம் சாப்பிட்றது. ஒரு வருஷம் பாருங்களா? சாப்பிட்றேன். நானும் இன்றைக்கு தான் இது முதல் சாப்பிட போகிறேன். யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்காங்க வெப்பிள் பழம் சாப்பிட்றதுக்கு. வெப்பிள் பழம் வேண்டான்னு தெரியும். வெப்பிள் பழம் சாப்பிட சொல்லக்கூடாது. பாடாண்டை கொண்டு காட்டுறேன்னு சொல்லி செய்து போட்டீங்க. காட்டு ரைட். பழத்தில் இப்போ வெப்பிள் பழம் ஒரு நல்ல டேஸ்ட் சொல்கிறாங்க. மருத்துவ குணம் இருக்குண்டு. முரளி பழம். அடே நாங்கள் நிற்கிறதே இங்கே இது என்ன நினைக்கிறேன்? பாதை யானை பாதையெல்லாம் நிற்கிறோம். இதான் அந்த வெப்பிள் பழமா? பாருங்க. பழம் வந்து நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்களா? சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. இந்த வெப்பிள் பழத்தை ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. குடியோட நிற்கிறது. இதுதான் அந்த வெப்பிள் பழம். இது வந்து காட்டுலாம் இருக்குது. ஆனால் டேஸ்ட் கூட. இன்றைக்கு தான் நான் முதல் தடவையாக அது சாப்பிட போகிறேன். எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை நாங்கள் சொல்லுவோம். ரஞ்சித் நீங்கள் எடுத்து போட்டு நீ போட்டுருவா வீடியோயா சொல்லிக்கிறாங்க. உடைக்கிறேன் பாருங்க. தோலை ரிமூவ் பண்ணி போடுதா பண்ணணும் முதல். இங்கிலீஷில் இல்லை தமிழில் கேட்பேன். முதல் தோல் எடுக்கிறோம் வெளியில். தோலை அகற்றி போட்டு உரித்தல் அகற்றல் உரித்தல் புளித்தல். சாப்பிட்டு பார்ப்போம் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையாண்டு. அப்படியே வாய்க்கில் போடுங்க பிக்காம போடணும். அது அப்படி போட்டால் அது டேஸ்ட் இருக்காது. எப்படி இருக்கு? எவ்வளவு பெட்ரோல் அடிச்ச நீங்க? எவ்வளவு பெட்ரோல் அடிச்ச நீங்க? அது நல்லா இருக்கா? நான் கடை பாதிச்சிருங்க. எவ்வளவு காலம் பெட்ரோல் அடிச்சீங்க? மோட்டர் சைக்கிள் 2000 ரூபாய்க்கு. 2000 ரூபாய் இல்லை. சூப்பரா நல்லா இருக்கு உண்மையில. வாங்க. இது வந்து எந்த இடத்துல இருக்குண்டா? முல்லைத்தீவு நெடுங்கனி ரோட். முல்லைத்தீவு நெடுங்கனி பாதையில் நான் நினைக்கிறேன் ஆக குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர் வரணும்னு நினைக்கிறேன். 10 கிலோமீட்டர் வரணும். நாங்கள் நிற்கிறது கரடி பாதை தான். இஞ்சால ஜான பாதை இருந்தால் இஞ்சால கரடி பாதை. சென்ட்ரலில் நடவுக்கு நிற்கிறோம். நடவுக்கு மனித பாதை. சூப்பராக இருக்கா? வேறு லெவல். என்னடா என்ன இது? ஒரு மாம்பழம் இருக்குல்ல இதே டேஸ்ட்டில். ஒரு மாம்பழம் இருக்குது. இது இந்த டேஸ்ட்டில் புளிப்பும் இனிப்பும் கலந்த மாம்பழம் உண்டு. இருக்குது. இதுண்ட டேஸ்ட்டை வந்து வெளி தோலை பார்த்தோன்னா ஒரு ஆசை வேறு இருக்கும். அதை விட இதுண்ட டேஸ்ட்டை வந்து இப்படித்தானன்றது உறுதியாக சொல்லிடலாமல் இருக்கு. ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கு. ஆனால் கறிவேலையில் சேர்ந்தீங்க. எனக்கே தெரியாது. 5 மணிக்கு என்ன எழுப்பி கூட்டிட்டு வந்து காட்டுக்கு நிக்க விட்டு இந்த இப்படியான ஒரு டேஸ்டான ஒரு பழத்தை இப்படியான டேஸ்டான பழத்தை கையில் தந்து வேற லெவல். ரைட் ஓகே. இப்போ காசெல்லாம் எண்ணி வை எங்களுக்கு. வேற பல்லு கூசுது. பல்லு கூசு தான். இவங்க அடிக்கிற அடிக்க இங்கே பாருங்க. இங்கே ரகசியம் வந்து அடிக்கிறான்பா. இங்கே பாருங்க. இங்கே சொல்லு எப்படி இருக்கு? ஹெல்மெட்டை காட்டு. ஹெல்மெட்டை காட்டு. எனக்கு டேஸ்ட் தான். இந்த ஹெல்மெட்டை காட்டு. அப்படியே பேக்கில் போகணும்.
அம்மா இங்கே புளி இருக்காடா? இது புழு ஒன்றும் இல்லை, இதுக்கு புழு வராது. புளி வராதானே? என்னது காட்டு பழம். இங்கே பாருங்க. அங்கேருந்து எங்களை வர வச்சு போட்டு இங்கே ஃபுல்லாக சாப்பிட்றது தான் எங்களுக்கு ஒண்டி உண்டை தான் தந்துட்டு சரிண்ணா கெட்டி வேலை. உண்மையிலேயே முதல் நாள் சாப்பிட்றேன் சொல்கிறதுக்காக இன்னொரு நபரை நாங்கள் வந்திருக்கிறேன். உங்களை என்னன்னு சொல்லி ஆள் பேய் காட்டினது இந்த காட்டிலாக நல்ல ஒன்று இருக்குது உங்களுக்கு காட்டுறேன் சொல்லி போட்டு இங்கே ஒன்று இந்த பழத்தை காட்டி விட்டான்டா அப்போ காலங்காத்தால. இந்த பழம் தானே இந்த பழம் அங்கேயும் பார்த்துக்கிறீங்க இல்லை இங்கே இருக்கிறவனுக்கு வெள்ளியவளையில் இருக்கிறாங்களுக்கு இந்த பழம் என்ன உண்மையில் இதை வந்து நாங்கள் இப்போ சொல்லத்தான் வேணும். முள்ளியவளையில் இருக்கிறவங்களுக்கு இது முள்ளியவளை காட்டுக்காக இருக்குது. ஆனால் அவர் சொல்லி நம்ம இதில் முள்ளியவளையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் எப்படி இருக்கும், எப்படி டேஸ்ட், இது சாப்பிடலாமா சாப்பிட இல்லாதாண்டெல்லாம் தெரியாதான். ஆனால் உண்மையில் இன்றைக்கு தான் நானும் இதை சாப்பிட்ருக்கேன். இல்லைன்ற டேஸ்ட் மறக்கவே இல்லாது. அந்த வெப்பிள் பழம்ன்றது வந்து நீங்கள் வாங்க. ஆனால் இது எவ்வளோத்த இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லத்தானே வேணும். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்த காட்டத்தானே வேணும். இது வந்து இதில் அடிச்சிருக்கிறாங்க. நான் 36 + 400 இது பாருங்கள். இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறோம். எரிஞ்சிட்டான் பாருங்க. ஓட நிறைய கிடக்கு பழம். டேய் நாக்கு அடிக்கிறான். இல்லை பாருங்க நிறைய கிடக்குது இல்லையா? மேலே கிடக்கு தெரியுது இல்லையா? என்ன கொஞ்சம் உயரத்தில் கிடக்குறபடியா ஏறுனா பார்க்கலாம். நான் இப்போ வேறு இடத்துல போய் பார்ப்போம். போகிறோம் காட்டுக்குள்ளே. காடெல்லாம் பார்க்க பயமாக தான் இருக்குது. அப்படி மோசமான ஒரு காடு. சரி, ஏன் போகிறோம், என்னத்துக்கு போகிறோம், இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த காணொலியில் சொல்ல போகிறேன் முழுமையாக. இந்த காட்டை பாருங்கள், இப்படி காடுண்டு. காட்டை பார்த்தீங்கன்னா தான் யோசிப்பீங்க ஏன்டா இந்த காட்டுக்கு அவங்க நிற்கிறாங்களேண்டு. பாருங்கள் இப்படி காடுண்டு. சரி, இப்போ நான் வந்து போய்கொண்டிருக்கிறேன் பாருங்கள். இதுக்கால பெரிய ரிசல் காடு தான் இருந்தாலும் ஒன்றும் செய்யலாது. உங்களுக்கு இந்த பழத்தின் டேஸ்ட்டையும் பழத்தின் சம்மந்தமாக நாங்கள் சொல்லணும் வேண்டாம். இப்படி காடெல்லாம் பூந்து தான் நாங்கள் போய் காட்டணும். கரடி காடுன்னு தான் கதைக்கிறாங்க. இருந்தாலும் கரடின்ற கால் தடங்கள்லாம் கிடக்குது. இதுக்குள்ளே எல்லாம் பங்கர் இருந்திருக்கு. இங்கே நான் இப்போ இதுலேருந்து வெளியே போகிறேன். மரம் தேக்க மரங்கள்லாம் கிடக்கு பாருங்க. இதில் வந்து இங்கே பிஞ்சன்ற சண்டை பிடிக்கிறாங்க. நான் பாதைக்கு வந்துட்டேன். இப்போ என்ன பிஞ்சு என்னன்றதை பார்ப்போம். முதல் இங்கே இவனுக்கு அறிய தெரியாது. அந்த வருஷம் அறியலாம். அங்கே போகணுமா? அடே எங்கடா இது பழம் தானே இதில் இருக்கிறது. 2 இதில் எறிய மாட்டேன். பயத்தில் போகல பாருங்க. பழம் குலையோட வரா. உண்மையில் இந்த காட்டு இங்கே பாருங்க. அம்மா இல்லையே பாருங்க. இப்படி பழத்தை வந்து நாங்கள் எங்கேயும் பார்க்கலையா? இங்கே அது கொஞ்சம் பெருசாக கிடக்கு, சின்னதாக கிடக்கு. கோட்டாபுல் காவல் இங்கே அங்கே நிறைய இருக்குது. இதில் போய் பார்ப்போம். நல்லா புளிப்புச்சோட இருக்கு. நல்ல டேஸ்ட்டாக. உண்மையிலே இப்படி ஒரு பழத்தை வந்து ரஞ்சித் அவாப்பட்டு அடி வர்றான் பாருங்க. இதுக்கு அடி வர்றான். ஆனால் கணக்கு சாப்பிட்டீங்கன்னா நாக்கு வடிக்கும். சரி, நானும் ஒரு பழத்தை எடுக்கிறேன் சைட்டால். என்னடா எல்லாம் உடஞ்சிட வேண்டும் பய மாதிரி. கொஞ்சம் பிஞ்சு மாதிரி இருக்கேன். ஓ சரி, கரடி கூப்பிடுது. மணியாக இருக்குது. நல்ல மணியாக இருக்காம இது. நான் சாப்பிட்டு பார்ப்பேன். சில மரங்கள் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும். மரத்தில் கிடக்காம ஏறுறதான் பிரச்சனை. பாருங்க எப்படி இருக்கான்னு பழம். இங்கே எவ்வளோ ஒன்று
எடுப்போம். இந்த கேம்பலாண்டா புளி ஒன்று பழம் வந்து விழுந்து கிடக்குது. இதை நான் முதல் பார்த்துருக்குறேன் தான். ஆனால் இது சாப்பிட்ற பழம் வந்து எனக்கு இப்போ தெரியும். இதுக்கு முதல் நாங்கள் இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த பழமெல்லாம் இந்த ஒன்று எங்கள் பழத்தை மரத்தோடு இந்த இதில் நிற்குது. இந்த இங்கே பாருங்க, 8 அடியிலே இருக்குது. எப்படி ஆள் சும்மா அந்த மாதிரி கட் பண்ணாரா? காய் போடல, இது காய், இது காய் ஒரு மடாத்தன்மையாக கிடையாது. பழமண்டா நைஸாக வேறு பச்சை புளியாம் இந்த பழம். அது பழம் இப்போ இது வந்து மாம்பழம் மாதிரி தான். ஒரு மரம் பழுக்குது, ஒரு பக்கம் இனிக்குது. இப்படித்தான் இந்த பழங்கள் இருக்குது. இந்த ஏரியாவுக்குள்ளெல்லாம் கிடக்குது காட்டுக்கான். இங்கே பாருங்க, அதில் ஒன்று நிற்குது. எட்டாது பாருங்க நிற்குது. பெரிய ஊலையா? தெரியல. ஆமாம், அங்கே சின்ன ஒரு கொப்பலாவும் நிற்குதா? இது கொஞ்சம் நல்லா இருக்குது. பெரிய பழம் குலை. இது வந்து கொஞ்சம் பெரிய குலை தான். டேஸ்ட்டாக இருக்கா சஞ்சித்? இது டேஸ்ட்டாக இருக்கா? அடுத்த குள்ள அண்ணன் அப்படிங்க தந்துட்டார். தலையெல்லாம் ஏதோ இனிப்பாக இருக்குன்னு சொல்கிறார். பண்ணி பார்ப்போம். ஆனால் இதை வந்து ஒரு இதை பார்க்கணும். இதில் என்ன இருந்துட்டு இதுண்ட மருத்துவ குணங்கள் இருக்காண்டு, என்ன மருத்துவ குணம் இருக்காண்டு வந்த மரமும் பழமும் இதுதான் அந்த கொடி, தெப்பிள் கொடி என்று சொல்கிறதாம். இதை அதில் பழுத்திருக்கிற பழம்தான் இது. பாருங்கள் அப்படி இருக்காண்டு நிறைய நிற்கிது. இந்த இடத்துல நிறைய நிற்கிது. இப்போ நான் இதை பிடுங்க போகிறேன். ஒன்றை வடிவாக செய்ய தெரியாது. நீங்கள் எத்தனையாக செஞ்சுருப்பியோ கிடந்து பழத்தோடாம் பாராரா? குலையாக பழங்கள் ஒரு ஒக்கையை பயன்படுத்தி பக்கத்தில் அங்கே இருந்தது. என்ன பழம் தெரியாதா? உண்மையா என்ன தெரியாதோ? பாருங்க, இந்த பழம் வந்து இவருக்கு தெரியாதா? நீங்கள் எந்த இடத்த சொல்லுங்க. அம்மா நான் பண்ணி தான் முல்லைத்தீவு. முல்லைத்தீவில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இந்த பழம் என்னட்டு தெரியாதா? தம்பி அவரே கதை கட்டி இல்லை, உண்மையான விஷயம். அன்னை தெரியுமா அது என்ன பழம்? என்ன பழம் தெரியாதா? என்ன பழம் உண்மை தெரியாதா? பிறந்த விழுந்த எல்லாமுங்க நீங்கள். அதான் இங்கதான் முல்லைத்தீவு. அப்ப இருக்கிற இந்த பழம் என்னன்னு தெரியாதோ? சொல்லுங்க நீங்க ஒரு நாளும் பார்க்கலையோ? ஒரு காலம் வாசமாவும் மனக்கு இந்த பழம் எங்க இருந்தது சொல்லுங்க. சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பாருங்க. உள்ளுக்கு இருக்க அந்த பருப்பு ஒன்று எடுத்து சாப்பிடு. இருக்குங்களா ஒரு நாள் இது பழதாப்படுது வரீங்க? இல்லை, அது பழதா இல்லை, அது பழதாப்படுது. நானே சாப்பிடேன் ஒரு நாள். அதை அப்படி சாப்பிடுங்க. உள்ளுக்கு இருக்க அந்த கோதில்லை பழம் மட்டுமா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அம்மா கடை தெரியாது. உங்களை சாக்கல போறோம். இந்த பழம் சாப்பிட்டு சொல்லிட்டு குடும்பங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு 9 மணிக்கு போனாங்க காட்டுக்கு. உப்பா மாறோம் காட்டுக்கு என்ன பண்ணி வரீங்க?